ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம் இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இந்த 2024 ஒரு ஹிந்தி ட்ராமாக எடுக்கப்பட்ட கால் மீ பேப் அப்படிங்கிற வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம அனன்யா பாண்டியன் தான் லீடரில் எடுத்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரியஸாக ஒரு காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. சீரியஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதில் சீசன் 1 டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 45 மினிட்ஸ் டியூரேஷன் ரன் ஆகுது. இப்போ இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனன்யா பாண்டியன் இந்த சீரியஸில் ஒரு பணக்கார வீட்டு பெண். பணக்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த பணக்கார வீட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எந்த நேரமும் பிஸ்னஸ் இருக்கானே தவிர நம்ம ஹீரோயின் மேலே கேர் எடுக்கவே மாட்டேங்கிறான். இதனால் நம்ம ஹீரோயின் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ஒரு அஃபர் வச்சுருப்பாங்க. அந்த அஃபர் ஹஸ்பண்டுக்கு தெரிய வர வீட்டை விட்டு துரத்திடுவார். இப்படி வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் அந்த பணக்கார லைஃப்பில் பேன் பண்ண மாதிரி இவங்க வீட்டு சைட்லேயும் அவங்க வீட்டு சைட்லேயும் இவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ ஒரு நார்மலான லைஃப்பை தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு வேலை வேணும்ல, அந்த வேலைக்கு தான் கடைசி ஒரு கட்டமாக டிஆர்பி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலில் இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒதுக்குனாங்கள அந்த ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே ஒரு சவால் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. உங்களோட சொத்து காசு எதுவுமே இல்லாமல் நான் சர்வே பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நல்ல சர்வே பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட மொத்த கதையுமா இருக்கும். இப்போ இந்த சீரியஸோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கிங் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே, அந்த ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அங்கே எங்கன்னு சுற்றி கதையோட மெயின் பிளாட்டுக்கே 3வது எபிசோடு தான் வருவாங்க. அது நல்லாவே அது வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக ஒரு போர் அடிக்காமல் பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் சீரியஸோட ஃபஸ்ட் எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வீட்டில் எதுக்காக துரத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி போகும். செகண்ட் எபிசோட் அப்படியே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா சர்வே பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட் எபிசோட்ஸில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாப், இவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாபுக்கு இவங்க எதனால் குவாலிஃபை அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு அக்செப்டபுளாக இருந்துச்சு. பட் இவங்க 4வது எபிசோடுலேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் கண்டிப்பாக இந்த சீரீஸ்லேருந்து கிடைக்கும். இப்போ அப்படி பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ கண்டிப்பாக அனன்யா பாண்டியன் தான். சீரியஸோட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ரிச் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ரிச் கேர்லேருந்து ஒரு நார்மல் கேர்ளுக்கு வரப்போ அவங்களோட பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த சீரீஸில் வர மற்ற கேரக்டர் டெவலப்பிங்குமே நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸும் எடுத்துக்கிட்ட மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் ஆன்ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குது. இப்படி ஓவராலாக ஒரு டீசென்ட் டு வாட்சபிளான ஒரு ஒர்த்தபிளான சீரியஸாக தான் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீரிஸோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. சீரிஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில ரொமான்ஸ் காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.